ஒரு நாட்டோட சுதந்திர போராட்ட தியாகி அந்த நாட்டுக்கு சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்து அந்த நாட்டுக்கு பிரதமராகவும் ஆகிறாரு. அப்படி பிரதமராகி வெறுமனே 3 மாசத்துல சுட்டுப்பாடுகளை செய்யப்படுறாரு. இதுக்கு காரணம் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவர் சொல்லாம இருந்திருக்க அவர் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். யார் இந்த பிரதமர்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? அப்படி அவர் என்ன வார்த்தை சொன்னாரு? அவருக்கு பின்னாடி உள்ள சதிவலைகள் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவேன், எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவேன். அதெல்லாம் உங்களுக்குமே பிடிக்குமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த பிரதமரோட பேர் பேட்ரிக் லுமும்பா. இவர் காங்கோ நாட்டை சேர்ந்தவர். 1960ஆம் ஆண்டு பெல்ஜியத்துக்கிட்ட காலனித்துவ நாடாக இருந்த காங்கோவை அங்கே உள்ள பலதரப்பட்ட இனக்குழுக்களை ஒன்றாக்கி பெல்ஜியத்துக்கு எதிராக போராட வச்சு அந்த காங்கோ நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்த அந்த வருஷமே அங்கே நடத்தப்பட்ட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுறாரு. தனக்கு எதிராக போட்டியிட்ட எதிர்கட்சி தலைவரை ஜனாதிபதியாகவும் ஆக்குறாரு. இந்த ஜனாதிபதியோட பேர் கசுபோ. இப்படி ஆக்குனது மட்டும் இல்லாமல் பிரதமர் ஆயிட்டாரா, அப்போ மக்களுக்கு மத்தியில் உரையாற்றணும் இல்லையா? அப்படி உரையாற்றும் போது அவர் ஒரு தவறுதலான ஒரு வார்த்தை, அந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தை ரொம்ப தவறுதலான ஒரு வார்த்தைன்னே சொல்லலாம். அதே பொதுமக்கள் வெளியில் விடுறாரு. அப்படி என்ன வார்த்தைன்னு சொன்னால், இந்த நாட்டு வளங்கள் அனைத்துமே அதிலிருந்து வர லாபம் அனைத்துமே அந்த நாட்டு மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுக்குறாரு. இதனால கோபம் அடைஞ்ச காலனித்துவ நாடாக இருந்த பெல்ஜியம், ஏன்னா பெல்ஜியம் காங்கோவை காலனித்துவ நாடாக வச்சிருந்ததால மிகப்பெரிய பலன் அடைஞ்சாங்க. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு நிறையவே கனிம வளம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் யுரேனியம் அங்கே இருக்குது, காப்பர் இருக்குது, கோபால்ட் இருக்குது. அதுவும் இந்த 3மே ஒரே மாகாணத்தில் இருக்குது. கட்டாங்கன்னு சொல்கிற ஒரு மாகாணத்தில் மட்டும் இந்த 3 இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ யுரேனியத்தை எடுத்துக்கோங்க. அமெரிக்கா ஜப்பான் மேலே ஒரு அணுகுண்டு தாக்குதல் நடத்துச்சு தானே. அந்த 2 அணுகுண்டு தாக்குதலுக்கும் தேவைப்படுற 80% யுரேனியம் இந்த கட்டாங்கான்னு சொல்கிற ஒரு மாகாணத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பர் ஒரு வருஷத்துக்கு 30லேருந்து 35 மெட்ரிக் டன் அளவுக்கான காப்பர் இங்கேருந்து வெட்டி எடுக்கப்படுது. கோபால்ட், இந்த கோபால்ட் உலகத்துக்கு தேவையான 100%ல் 70% கோபால்ட் இந்த காங்கோவில் உள்ள கட்டாங்கான்ற மாநிலத்திலிருந்து மட்டுமே எடுக்கப்படுது. இப்படி செல்வம் நிறைஞ்ச ஒரு நாட்டில் உள்ள மாநிலத்தையும் சரி, இந்த நாட்டையும் சரி, காலனித்துவ நாடாக இருந்தாலும் சரி, வேறொரு நாடாக இருந்தாலுமே விட்டு கொடுக்காது. அப்ப இவர் இந்த சொன்ன வார்த்தை அந்த காலகட்டத்துல ஒரு பிழையான வார்த்தை. ஏன்னு சொன்னா, அந்த டைமுக்கு கோல்டு வார், அதாவது பனிப்போர் நடத்தப்பட்ட ஒரு காலம். அமெரிக்காவான முதலாளித்துவ நாடா இருந்தாலும் சரி, ரஷ்யாவான கம்யூனிஸ்ட் நாடா இருந்தாலும் சரி, தங்களுக்கு ஆதரவான நாடுகளை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அமெரிக்காவுக்கு ஒரு பயம், எங்க காங்கோ ரஷ்யா கூட ஒன்று சேர்ந்துருமோன்னு. அப்போ இந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், பெல்ஜியத்தை கூட்டு சேர்த்துக்கிட்டு இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது அவங்க கூட இன்னும் 2 பேரை கூட்டு சேர்த்துக்கிறாங்க. அது யாருன்னு சொன்னால், ஒன்று ஜனாதிபதியான கசுபோ, இன்னொன்று இராணுவ தளபதியாக இருந்த மொபூட்டோ. இவங்க 2 பேரையும் கூட்டு சேர்த்து இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க முதலாவதாக செஞ்ச ஒரு யுக்தி என்னன்னு சொன்னால், பெல்ஜியத்தை பயன்படுத்தி கட்டாங்காவை தனி நாடாக அறிவிக்கிறாங்க. பெல்ஜியத்துக்கிட்ட இராணுவ படை இருக்குது, அதையும் கட்டாங்காவில் உள்ள சில கிளர்ச்சியாளர் படையும் ஒன்றாக்கி நாங்கள் தனி நாடாக பெல்ஜியத்தோட ஆதரவோடு நாங்கள் தனி நாடாக வைக்கிறோன்னு அறிவிக்கிறாங்க. இதனால் கோபமடைஞ்ச பிரதமர் என்ன பண்ணுறாரு சொன்னால், பேட்ரிக் லுமும்பா நேராக UN கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. இந்த மாதிரி பிரச்சனை, எங்கள் நாட்டில் உள்ள ஒரு மாநிலம் தனி நாடாக கோரிக்கை வைக்குது, இதுக்கு காரணம் பெல்ஜியம், எங்களுக்கு இராணுவ உதவி தாங்க, நாங்கள் இந்த கிளர்ச்சியை அடக்குறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு UN மறுப்பு தெரிவிக்குது. இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நேராக ரஷ்யா கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாரு. ரஷ்யா இவருக்கு சில ஏரோப்ளைன்ஸ், மற்றது உதவிக்குறால், அதாவது ஒரு ஆலோசகர், மற்றது அங்கே உள்ள போக்குவரத்துக்கு தேவையான வாகனம், இதெல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்போ இதை நோட்டமிட்ட அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், கசுபோவாக்கும் இராணுவ தளபதி மொபூட்டோவுக்குமே சிக்னலை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து இவர் மேலே ஒரு முத்திரையை குத்துறாங்க. இவர் கம்யூனிசத்துக்கு ஆதரவாக போகிறாரு பிரதமர், இந்த பிரதமர் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஆட்சியை கவிழ்த்து அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல், இவர் உயிரோடு இருந்து எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போயிட்டு கட்டாங்கோவில் உள்ள அந்த கிளர்ச்சியாளர், அதாவது பெல்ஜியம் கிட்ட ஒப்படைக்கிறாங்க.
அப்போ இவங்க 4 பேருமே, அதாவது அமெரிக்கா, பெல்ஜியம், இராணுவ தளபதி, ஜனாதிபதி, இவங்க 4 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு இவரை கொல்றதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இவரை சுட்டு படுகொலை பண்ணி இவருடைய உடல் வந்து பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆசிட்ல முக்கி உடம்பையே அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனாதிபதி வந்து பிரதமராக பதவி ஏற்கிறாரு. 1960 1965 வரைக்குமே இவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கிறார், பிரதமராக இருக்கார். அப்போ வந்து இவருக்கு வந்து இந்த பெல்ஜியமாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், தங்களோட நாட்டில் வந்து தலை போடுறது வந்து இவருக்கு பெருசாக விருப்பம் இல்லை. இப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலையிட குறைக்க முற்படுறாரு. இது வந்து அமெரிக்காவுக்கு தெரிய வருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் கசுபோவையும் தூக்கிட்டு தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மொபுட்டோவை வந்து பிரதமராக ஆக்குறாருன்னு சொன்னால் இராணுவத்துக்கு கீழே நாட்டையே கொண்டு வராரு. மொபுட்டோ 1965 1997 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 வருஷம் சொகுசாக ஆட்சி கொண்டாரு. ஏன்னா அமெரிக்கா வந்து ஃபுல் ஆதரவு, அவங்களுக்கு தேவையான இராணுவ தளபாடம், மற்ற டெக்னாலஜி, அவங்களுக்கு தேவையான ரகசிய செய்தி இதெல்லாத்தையும் கொடுத்து பில்லியன் கணக்கான காசையும் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் அனுபவித்து சொகுசாக இருந்த மொபுட்டோ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், கட்டாங்கா மாகாணமாக இருக்கட்டும், மற்ற சுரங்கங்கள்லேருந்து வர மொத்த வருமானத்தை தன்னோட சொந்த வங்கியான சூஸ் வங்கியில் வந்து கொண்டு சேர்க்கிறாரு. அதாவது அங்கே வர வருமானம் எல்லாத்தையுமே அவரோட சொந்த வங்கியிலே சேர்த்துக்கிறாரு, சொந்த கணக்கில். அப்போ கிட்டத்தட்ட 1967 68 காலத்திலே வந்து கிட்டத்தட்ட 3-5 பில்லியன் அளவுக்கான சொத்து, தனிநபர் சொத்து மட்டும் அவர்கிட்ட இருந்திருக்கு. உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவரும் இருந்திருக்காருன்னா பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு. இது அப்படியே தொடர்ந்து போகும்போது சரியா 1997 காலகட்டத்தில் வந்து நாடு வந்து திவால் ஆகுது. ஏன்னு சொன்னால் இராணுவத்துக்கு கொடுக்க காசு இல்லை, சம்பளம் கொடுக்க காசு இல்லை, மக்கள் ஏழ்மையில் இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்த நாட்டில் தலைவிரிச்சு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ருவாண்டா மற்ற பக்கத்து நாட்டில் போர் சூழ்நிலை ஏற்படுற நேரம் அங்கே இனப்படுகொலைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. அதனால் அங்கே உள்ள மக்கள் வந்து அகதியாக இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து அங்கேயுமே கிளர்ச்சி ஏற்படுது. சொந்த இராணுவமும் வந்து அவருக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் 1997 மொபுட்டோட ஆட்சியும் வந்து முடிவுக்கு வருது. இந்த காங்கோ நாட்டுக்கிட்ட இவ்வளவு செல்வ வளம் எல்லாமே இருந்தும் கூட இந்த காங்கோ நாடு வந்து உலக ஏழ்மையான நாட்டில் 7லேருந்து 12வது இடத்துல இருக்கு. இதுக்கு காரணம் வந்து தனிநபர் பேராசை. அதாவது தனிநபர் பேராசைப்படுறது, அந்த நாட்டை சின்னாபின்னமாக்குறது, மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாதது தான் இந்த காரணம். ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருந்து ஒரு நல்ல தலைவரை உருவாக்கியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இன்னும் வரைக்குமே காங்கோவில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டுகளை வந்து கீழே பதிவிடுங்க.